முக்கியமா தேட போற பதில் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு புதிய அரசியல் நிர்வாகம் மேற்கு வங்காளத்தோட எல்லைகளையும் அதோட கொள்கைகளையும் எப்படி தலைகீழா மாத்துது அப்படிங்கிறது தான் அது. இந்த அறிக்கை முன்வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த விதமான சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா நம்ம உடைத்து பார்க்க போறோம். ஏன்னா அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா இது வெறும் ஆட்சி மாற்றம் கிடையாது, ஒட்டுமொத்த அமைப்பையே மாத்துற ஒரு செயல்முறை. அது எப்படின்னு பார்ப்போம். சரி, இதை நம்ம எப்படி அணுக போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிருபரோட குறிப்பேடு மாதிரி, அதாவது ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் நோட்புக் ஸ்டைல்ல இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதிகார மாற்றம், பொது இடங்களை மீட்கிறது, எல்லை பாதுகாப்பு, கடத்தலை ஒடுக்கிறது, அப்புறம் கொள்கை மாற்றங்கள்னு வரிசையா ஒவ்வொரு விஷயமா நாம அலச போறோம். முதல்ல இந்த அதிகார மாற்றத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம். இந்த அறிக்கையில நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அவங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை டிஎம்சியின் குடியரசு. மேற்கு வங்காளத்துல கடந்த 15 வருஷமா ஒரு குண்டா ராஜ், அதாவது ரவுடிகளின் ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததா அவங்களோட நிர்வாக அத்துமீறல்களை குறிக்க இந்த கடுமையான வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. மாநிலம் இத்தனை வருஷமா இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருந்ததா அந்த அறிக்கை ஆணித்தரமா சொல்லுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. புதிய முதலமைச்சரோட பெயரான சுவேந்து அப்படிங்கிறத சுபேந்து அப்படின்னு அந்த காணொலியில மாத்தி சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மங்களகரமான நிலவு அல்லது அதிர்ஷ்ட நிலவுன்னு அர்த்தம். அதாவது இந்த புதிய அரசாங்கம் அந்த மாநிலத்துக்கு ஒரு மங்களகரமான காலத்தை கொண்டு வரும்னு அவங்க நம்புறாங்க. ஒரு அரசியல் மாற்றத்தை எந்த அளவுக்கு ஒரு புது உதயத்தோட அவங்க ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. அடுத்து பொது இடங்களை மீட்டெடுக்கிறத பத்தி அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த இடங்களை கொஞ்சம் கவனிங்க. பீர்பூம்ல இருக்க ராதா கோவிந்தா கோவில், முர்ஷிதாபாத்ல இருக்க காளி கோவில், ராய்சாங் கிராமத்துல இருக்க 300 இல்லங்க 200 வருஷம் பழமையான காளி கோவில், அப்புறம் கொல்கட்டாவில் இருக்க அசுதோஷ் முகர்ஜி கல்லூரி கட்டிடங்கள், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கட்சி அலுவலகங்களாக தான் பயன்படுத்தப்பட்டு வந்ததா அந்த அறிக்கை குற்றம் சாட்டுது. ஆனா இப்போ உள்ளூர் மக்களும் மாணவர்களும் களத்துல இறங்கி இந்த இடங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நெடுஞ்சாலைகள்ல ஆளுங்கட்சி ஆட்கள் அதிகாரப்பூர்வமே இல்லாம வசூல் பண்ணிட்டு இருந்த சுங்கச்சாவடிகள், அதாவது இந்த டோல் பூத்துகளை எல்லாம் இப்ப பொதுமக்களே நேரடியா போய் அடிச்சு நொறுக்கி அகற்றிட்டு வராங்களாம். மக்கள் தங்களோட அதிகாரத்தை நேரடியாவே கையில எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு காட்டுது. மூணாவதா நம்ம பார்க்க போறது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுதான் எல்லை பாதுகாப்பு. 456 இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது சாதாரண ஒரு நம்பர் கிடையாது. வேலிகள் அமைக்கப்படாம ஊடுருவல்காரர்கள் ஈஸியா உள்ள வரக்கூடிய எல்லை பகுதியோட கிலோமீட்டர் அளவு தான் இது. இந்த 456 கிலோமீட்டர் நிலத்தோடனே எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பிஎஸ்எஃப் கிட்ட ஒப்படைக்கணும்னு புதிய அரசாங்கம் அதிரடியா உத்தரவு போட்டிருக்கிறதா அந்த காணொலியில சொல்லப்படுது. அதே மாதிரி 45 அப்படிங்கிற இந்த நம்பரும் ரொம்ப முக்கியம். இந்த 456 கிலோமீட்டர் நிலத்தை சும்மா மெதுவா ஒப்படைக்க முடியாது. வெறும் 45 நாட்கள்ல வருவாய்த்துறை இந்த வேலையை முடிச்சு அந்த நிலத்தை முழுசா பிஎஸ்எஃப் கிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப கடுமையான ஒரு டெட்லைனை புதிய நிர்வாகம் செட் பண்ணியிருக்கான். இங்க தான் நம்ம ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். முந்தைய அரசாங்கம் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுக்காக வெறும் 8 ஏக்கர் நிலத்தை மட்டும் கொடுத்துட்டு அமைதியா இருந்துட்டதா அறிக்கை கடுமையா விமர்சிக்குது. ஆனா இப்போ வந்திருக்க அரசாங்கம் ஒரே ஒரு ஆர்டரை போட்டு ஒட்டுமொத்த 456 கிலோமீட்டர் எல்லையையும் 45 நாள்ல மாத்திரத்துக்கான துரித நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? சரி, இதோட அடுத்த கட்டம் என்ன? கடத்தலை ஒடுக்கிறது. இத பத்தி அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முர்ஷிதாபாத், வடக்கு 24 பர்கானாஸ் மாதிரியான மாவட்டங்கள் வழியா உள்ளூர் மாஃபியாக்கள் உதவியோட என்னென்ன கடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. போதைப் பொருட்கள், தங்கம், ஆயுதங்கள், கள்ள நோட்டுகள், இதுக்கு மேல வட இந்தியாவிலிருந்து பெரிய பெரிய கண்டெய்னர்களில் கொண்டு வரப்படுற கால்நடைகள், இது பல கோடிகள் புரளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சட்டவிரோத நெட்வொர்க் அப்படின்னு அந்த வீடியோல ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த நெட்வொர்க்கை முழுசா அழிக்கிறதுக்காக புதிய உள்துறை அமைச்சகம் போலீசாருக்கு ஒரு கடுமையான உத்தரவை போட்டிருக்காங்க. அங்கீகாரமே இல்லாத கால்நடை சந்தைகள், அப்புறம் இந்த சட்டவிரோத போக்குவரத்தை எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம உடனடியாக தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அதிரடி உத்தரவு. அடுத்து மாநில அளவுல என்னென்ன கொள்கை மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத அலசுவோம். இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் மாதிரியான திட்டங்களை முந்தைய அரசாங்கம் தடுத்து நிறுத்தி வச்சிருந்ததா அந்த அறிக்கை சொல்லுது. ஆனா இப்போ புதிய அரசாங்கம் அதையெல்லாம் உடனே அமல்படுத்துறாங்க. அதே மாதிரி மெட்ரோ, நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிலம் கொடுக்கறதுல முன்னாடி இருந்த தயக்கம் இப்போ இல்லையா. திட்டங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. மாநில IAS, IPS அதிகாரிகள் மத்திய அரசோட இணைந்து செயல்படவும் புதிய நிர்வாகம் பச்சை கொடி காட்டியிருக்கிறதா அந்த காணொலி ரொம்ப தெளிவா விளக்குது. 321 இது வெறும் நம்பர் இல்ல. 2011 இருந்து அரசியல் காரணங்களுக்காக கொல்லப்பட்டதா சொல்லப்படுற பாஜக மற்றும் இந்து தொண்டர்களோட எண்ணிக்கை தான் இது.
இந்த 321 குடும்பங்களுக்கும் இப்போ புதிய அமைச்சரவை நிதியுதவி வழங்கி முழு ஆதரவும் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். பாதுகாப்பை பொறுப்பவரையும் புதிய முதலமைச்சரோட அதிரடி நடவடிக்கைகள் என்னென்ன? உள்துறைய அவரே தான் கைக்குள்ள வச்சிருக்காரு. சட்ட ஒழுங்கு விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ்க்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர். அது மட்டும் இல்லாம தன்னோட தனி உதவியாளர் கொலை வழக்குல உடனே 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே நிலைமைய அரசாங்கம் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படிங்கறத காட்டுது. கடைசியா இந்த மேற்கு வங்காளத்தோட எதிர்கால அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு அந்த அறிக்கை என்ன கணிக்குதுன்னு பார்ப்போம். புதிய அரசாங்கத்தோட இந்த அதிரடி நடவடிக்கைகளை பார்த்துட்டு இப்போ அதிகாரத்தை இழந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க சீக்கிரமே காவி பயங்கரவாதம், கும்பல் வன்முறை, அதாவது மாப் லிஞ்சிங் மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி தங்களை ஒரு பாதிக்கப்பட்டவர்களா ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு இந்த மூல அறிக்கை உறுதியா கணிக்குது. இதோட கிளைமேக்ஸே இதுதாங்க. கடந்த சில வருஷங்களா உத்தரப்பிரதேசம் எப்படி தன்னோட அதிரடி நிர்வாக மாற்றங்களால தேசிய செய்திகள்ல தொடர்ந்து பேசுபொருளா இருந்ததோ, அதே மாதிரி இனி வர காலங்கள்ல சுவேந்து அதிகாரியோட தலைமையில மேற்கு வங்காளமும் தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கும்னு அந்த அறிக்கை அடிச்சு சொல்லுது. இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க இந்த தீவிரமான நிர்வாக சீர்திருத்தங்களும் எல்லை பாதுகாப்பு அதிரடிகளும் மேற்கு வங்காளத்தோட பல வருஷ அரசியல் அடையாளத்தை நிரந்தரமா மாற்றி எழுதுமா? நம்ம இப்போ அலசின இந்த விஷயங்களை வச்சு இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசு பொருள்தான். சரி, மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.